ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க நாம் வந்திருக்கின்றோம். இந்த பகுதி தருகின்ற சிறப்பு கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன, இதிலே இன்னும் அதிகமாக இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், தன் இலக்கு மக்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதையெல்லாம் நாம் தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வோம். வார்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையவர்களே, முன்பு சொல்லியதை போன்று ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த நம்முடைய வரலாற்று குறிப்பிட்ட ஆசிரியர் முக்கியமான ஒரு கருத்தை தன் மக்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். இந்த கருத்திலே 28ஆம் அதிகாரத்திலே என்ன கருத்தை, என்ன வகையான இறை வார்த்தையை அவர் உபயோகித்து தன் மக்களுக்கு கருத்துக்களை சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். தந்தை அவர்களே நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் அழகாக சொன்னது போல ஏறக்குறைய 27 அதிகாரங்களை முடித்து 28ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நுழைகிறோம். இன்னும் ஒரு அதிகாரத்திலே இந்த முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். ஒன்று குறிப்பிட்ட நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த இடத்திலே 28ஆம் அதிகாரம் லாஸ்ட் பட் ஒன் என்கின்ற நிலையிலே ஒரு அருமையான அமைப்பு முறையை தன்னுள்ளே கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே தாவீது ஆணையிடுகிறார், செயல்படுகிறார், திட்டமிடுகிறார், செயலோக்கம் செய்கிறார், ஆலோசிக்கிறார், அறிவுரை செய்கிறார், ஆற்றுப்படுத்துகிறார். அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிறார் மனுஷன். அப்படியே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. இதுதான் செய்ய நினைச்சேன், இதுதான் நடந்துச்சு, இதுக்காக தான் கடவுள் ஆண்டவர் சாலமோனை தேர்ந்தெடுத்தாரு, சாலமோன் கையில் ஒப்படைக்கிறேன், நான் போயிட்டுறேன் என்று ரொம்ப அழகான ஒரு பிரிய விடையாக யோவான் எழுதிய நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் வருகின்ற பகுதியெல்லாம் பெரிய உபச்சார விடைகளாக த லாஸ்ட் டிஸ்கோர்ஸ் ஆஃப் பார்ட்டிங் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிரிவு உபச்சார உரையாக தாவீது அமைத்துக் கொள்வதை இந்த 28 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதோடு கூட 2 முதல் 8 வார்த்தைகளிலே சாலமோனை பார்த்தோம், மிகப்பெரிய அசம்பிளியை பார்த்தோம், அந்த மிகப்பெரிய சபையை பார்த்தும் தாவீது பேசுகிறார். இந்த சாலமோனை பார்த்து 9-10 வசனங்களிலே பேசுகின்றார். மீண்டுமாக தொடர்ந்து அந்த செய்திகளிலே அவர் கடந்து போய் அவருடைய செயல்பாடுகளை தொடர்ந்து விவரிக்கின்றார். என்ன செயல்படுவார், எப்படி எந்த முறையில் செயல்பட வேண்டும் என்ற அறவுரைகளிலே அவர் லாய்த்து போயிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இப்ப முதல் 2 வசனங்களை வாசிப்போமே. பின்பு தாவீது குலத்தலைவர்கள், அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், 100 தலைவர்கள், அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடமையான அனைத்து சொத்துகள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரேல் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள், போர் வீரர்கள், வலிமைமிகு வீரர்கள் எல்லாரையும் எருசலேமில் கூட்டி வர செய்தார். நல்லா கவனிங்க. என்டையர் சொசைட்டி, த லீடர்ஷிப் அப்படியே வருது, த க்ரீம் ஆஃப் த சொசைட்டி, அந்த சமூகத்தினுடைய தலைமை பீடம் அப்படியே அவர் முன்னாக வந்திருக்கிறது. 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள் என்று அந்த ஒரு க்ரீமே அவர் முன்னாடி வருது, அவர் அட்ரஸ் பண்றார். அதான் முதல் பகுதியாக வருகிறது. ரொம்ப அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பு மிக மேலானது, வலிமையானது, கட்டாயம் தட்டி கழிக்க கூடாத ஒன்றாக இருக்கிறது என்பதை தாவீது சொல்ல இருக்கின்றார். அதைத்தான் அடுத்த பகுதியில பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது, என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்ட என் மனதில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் கடவுள், நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம், ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார். ஆயினும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர், நான் இஸ்ரேல் மேல் என்றென்றும் அரசனாய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டார் எல்லாரும் என்னை தேர்ந்து கொண்டனர். தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்டு என் தந்தையும் என் தந்தையின் புதல்வருள் என் மேலும் விருப்பமுற்று இஸ்ரேல் அனைவர் மேலும் என்னை அரசராக்கினார்.
ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள் இஸ்ரேலின் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். இப்ப ரொம்ப அழகான செய்தி. தாவீது உரையாற்றுகின்றார். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்மரி என்று சொல்வார்கள். வரலாற்று சுருக்கம், என்ன நடந்தது, தாவீது என்கின்ற ஒரு மனிதனுடைய ஒரு சரித்திரத்தின் ஒரு சகாப்தத்தின் சுருக்கத்தை 5 வசனங்களில் அடக்குகிறார். 5 வசனங்களை அடக்கி, நான் ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தேன், ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார், நான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நான் பல போர்களை நடத்தினான். எவ்வளவு அழகா அந்த ஒவ்வொன்றையும் அப்படி சுருக்கமா அப்படி வரிச்சின்னு இவ்வளோ பெரிய கட்டடத்தை மினியேச்சர் நம்ம போடும் இல்லைங்களா, அந்த மினியேச்சர் மாதிரி போடுறாரு. இந்த 28 அதிகாரங்களையும் அப்படியே சுருக்கி 4 வசனத்துல போட்டு, கட்டடம் கட்ட ஆசைப்பட்டேன், ஆனா நான் ஆசைப்பட்ட ரத்தத்தை சிந்ததுனால நான் சிந்த முடியாது. ஆனாலும் என்னதான் கடவுள் தேர்ந்து கொண்டார். என் தந்தையின் வீட்டிலே என்னை தான் பலரும் விருப்பமுற்று தேர்ந்து கொண்டார்கள், மக்களும் என்னை தேர்ந்து கொண்டார்கள், ஆண்டவரும் தேர்ந்து கொண்டார். அதே போல 12 கோத்திரங்களும் என்னையே தலைவராக தேர்ந்து கொண்டது என்று சொல்லி அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. இங்க பேசுறது தாவீதா குறிப்பேட்டாளரா என்று பார்த்தால், இங்கே பேசுவது குறிப்பேட்டாளர். அவருடைய இறையியலில் தாவீது விஞ்சி நிற்கிறார். எவரையும் விட சாலமோன் அறிவில் சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவர். சேபா நாட்டு அரசு வந்து அவர் கால்நிலை மண்டிட்டு கிடந்தாள், அவரையும் விட சிறந்தவர் தாவீது தான். அந்த செய்தியை ஒழிக்காமல் மறைக்காமல் வெளிப்படையாய் தாவீதின் வாயிலே வைத்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். என்னதான் எங்க அப்பா தேர்ந்துதான் தாவீது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனா சொல்லும்படி அவர் செய்கின்றார். குறிப்பேட்டாளர் மறைமுகமாக நின்று அந்த இடத்துல பேசுகின்றார். அப்பாவின் வீட்டுல, எங்க வீட்டுல எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரை வழிநடத்தினார், ஆண்டவரை அபிஷேகம் பண்ணாரு, ஆண்டவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு என்று இறை மனித சமூகத்தின் மத்தியிலே தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவ நிலையை அவர் உறுதிப்படுத்துகின்றார். அது உறுதிப்படுத்திவிட்டு சொல்றாரு, அவர் என்னை நோக்கி உன் மகனை குறித்து என்று ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த இடத்துல 2வது பாயிண்ட் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் பிரகாஷ். இதுல ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள் வாசிங்களேன், அவர்களுள் இஸ்ரேலின் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். இப்ப தாவீதுக்கு 3 மனைவர்கள் இருந்தாங்க. 3 மனைவியர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தது. மிக்காயலுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் இல்லை, மற்ற மனைவியருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே போட்டியில் இருந்தார்கள், அவர்கள் எல்லாருமே அரியணையில் இருந்தார்கள். அவர்கள் தாமாரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு ஒருவன் அடிபட்டு செத்து போனான். அப்சலோம் கலகம் செய்து மரித்து போனான். அந்த கதையெல்லாம் அப்படியே மறைக்கிறார்னா தேவையில்லை. அதை பத்தி என்ன சொல்லணும்? கடவுள் யாரு தேர்ந்துக்கிட்டாரு? சாலமோன் தேர்ந்துக்கிட்டார், போதும். அந்த செய்தி மட்டும் உள்ள கொண்டு வராரு. ஒரு 90 அதிகாரங்களில் சொல்ல வேண்டிய செய்தியை குறிப்பேட்ட ஆசிரியர் 29 அதிகாரங்களிலே அடக்கி விடுகிறார். சொல்ல நினைத்தால் சொல்லியிருக்கலாம், சொல்ல விரும்பவில்லை, சொல்ல நினைக்கவில்லை, சொல்ல தேவையில்லை இன்னும் என்று அவர் நினைத்தார். ஆக ரொம்ப அழகா என்னென்னமோ நடந்துச்சு. அது எல்லாத்தையும் தட்டி கழிச்சு அவர்களில் சாலமோனை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். போதும், அதுதான் போதும். பிற்கால சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரே செய்தி, என் மக்கள் பலர் இருந்தார்கள், ஆனாலும் ஆண்டவர் சாலமோனை தேர்ந்து கொண்டார். எவ்வளவு அழகா நாசுக்கா சாலமோனுடைய முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்தி அழகா சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து வாசிங்களேன், 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் அதன் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன், நானும் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் அவனது அரசை நான் என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். இருக்குங்களா? முன்கூட்டியே ஏற்கனவே இந்த அதிகாரங்களிலே வந்தது. தாவீது வார்த்தையில தன் மகனுக்கு அவர் சொன்னது போல இந்த வார்த்தை வந்தது. இப்ப புரியுதுங்களா இங்க யார் பேசுறதுன்னு, இல்லைங்களா? அப்ப இது அழகான பியூட்டிஃபுல்லி எடிட்டட், அழகா ஒரு எம்ப்ராய்டரி டிராயிங் மைன்யூட்டா வரைகிற மாதிரி, ஒரு ஏஐ வச்சு ஒரு சூப்பரான டிராயிங் ரொம்ப பர்ஃபெக்டா வரைகிற மாதிரி ஆசிரியர் அழகாய் தொகுத்து வடித்து ஒரு அருமையான ஒரு அதிகாரத்தை உருவாக்குகிறார். அந்த ஒட்டுமொத்த 27 அதிகாரங்களுடைய சுருக்கத்தை அந்த தன்னுடைய அருமையான வலிமையான பேனா முனையினாலே சுருக்கி சொல்கிறார். அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரேலர் எல்லாரின் கண் காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது,
உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிப்பீர்களாக. அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். 2 செய்தி சொல்றாங்க. ஒன்று மக்களுக்கு சொல்றார், அடுத்து 9ஆம் அதிகாரத்தில் சொந்த மகனுக்கு சொல்றார். மக்களுக்கு சொல்லும்போது 2 காரியம் சொல்றாரு. காதார கேட்டு கண்ணார கண்டு ஆண்டுடைய கட்டளை கடைபிடிங்க அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. காதார கேளுங்க, இறைவார்த்தை கேளுங்க, கேளுங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கள் சொல்றாங்க, கேளுங்கள் வாழ்வீர்கள். எங்களுடைய ஆயருடைய விருது வாக்கு சேலமே செவி கொடுன்னு சொன்னார் ஒரு ஃபாதர். அது மாதிரி செவி கொடுக்க, அவருக்கு செவி கொடுக்க, டு லிசன் டு ஹிம், அதான் அவருடைய வாக்கு. கேளுங்கள், நம்ம கேட்கணும், கேட்டால் தான் வாழ்வு கிடைக்கும். கேளுங்கள், வாழ்வு கிடைக்கும். அதே போல கண்ணார கண்டு ஆண்டவருடைய மகத்தான செயல்களை கண்டு வியந்து போகிறோமே, அந்த கண்ணார கண்டு காதார கேட்டு வாழுங்கள் என்று சொல்கிறார். அடுத்த பகுதியில் வாங்க. எதுக்காக? நாட்டிலே, ஆண்டவர் கொடுத்த நாட்டிலே நாம் நிலை பெற்று வாழ, என்றென்றைக்கும் வாழ. அதனால அதான் சீராக்காகும் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, அருமையான ஒரு வசனம் சொல்லுதுங்க. நீங்க அப்பா அம்மா மதிச்சிங்கன்னா, மம்மி டேடியை மதிச்சிங்கன்னா 4 புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். 4 புண்ணியம். மொதல் புண்ணியம் என்ன தெரியுங்களா? நீங்க நீடூழி வாழ்வீங்க. நீடூழி வாழ வேண்டுமா? சுகர் டேப்லெட் சாப்பிடுங்க, இன்சுலின் போடுங்க, அதல்ல. பெற்றோரை மதியுங்கள், நீடூழி வாழ்வீர்கள். 4 காரியங்களுக்கு முதல் காரியம் நீடூழி வாழ்வோம். நீடூழி வாழ்வோம். உங்கள் பிள்ளைகளினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளினால் நீங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை அப்படியே கடவுள் கொடுப்பார். ஏன்னா நீங்க அப்பாவுடைய வார்த்தையை கேட்குறீங்க, உங்க வார்த்தையை கடவுள் கேட்பார். அதே போல உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுதான், நீங்கள் நீடூழி வாழ வேண்டுமா? காதார கேட்டு கண்ணார கண்டு ஆண்டுடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடித்தார்கள் என்றால் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள், நீடூழி வாழ்வீர்கள். அடுத்து பாருங்களேன், சாலமோனுக்கு சொல்றாரு, என் மகன் சாலமோனே, நீ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. செமத்தியான வசனங்க, செமத்தியான வசனம். அந்த இறையியல் 1 குறிப்பேடினுடைய இறையியல் முழுவதையும் அடக்கி நிற்கின்ற ஒரு அருமையான செய்தி. தாவீது நினைச்சாரு, முடியல, மகனை கட்ட சொல்றாரு. அவ்வளவுதான் புத்தகம். 28 அதிகாரமும் வேற ஒன்றும் இல்லை, இல்லைங்களா? அதான் அதை எவ்வளோ அழகா சொல்றாரு. எவ்வளோ ஒரு தந்தைக்குரிய பாசத்தோட, அதே மாதிரி இறைவனுக்குரிய மரியாதையோட, நாட்டுக்குரிய பற்றோட, கடவுளுக்குரிய பற்றுறுதியோட அழகா சொல்றாரு. இதுல வாசிங்களேன், முதல் வார்த்தை மட்டும் வாசிங்களேன். என் மகன் சாலமோனே. ஏங்க, சாலமோனேன்னு சொல்லக்கூடாதா? சாலமோன் சொல்லக்கூடாதா? என் மகன் சாலமோனே, நீ என் ரத்தம்டா, என் ரத்தம். சாமி நினைச்சு வாழ்ந்த உயிர் இது, சாமிக்காகவே வாழ்ந்த உயிர் இது, சாமி மேல நம்பிக்கை வச்சு 2 கூழாங்கல்ல வச்சு இந்த கோலியத் பண்ண நின்ன உடம்பு இது. என் மகன் சாலமோனே, என் மகன் சாலமோனே. இப்ரேய மொழியில பர்சனல் ப்ரோனோன்னு சொல்லுவாங்க. என், எனது, உங்களது, நம், நமது, இதெல்லாம் பர்சனல் ப்ரோனோன். ஹிஸ், ஹர் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்களா, அது மாதிரி. அது பர்சனல் ப்ரோனோன் ரொம்ப முக்கியம். எலோஹி எலோஹி லெமா செபக்தனி, என் இறைவா, என் இறைவா, என் இறைவா. கடவுளே கடவுளே என்னை கைவிட்டுட்டியே அப்படில. யோ, நீ ஏன் கடவுளையா? நீ ஏன் என்ன விட்ட? எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய குரல், இவ்வளவு ஒரு வேதனைக்குரிய குரல். இந்த எண் என்பது அவ்வளவு உரிமையான ஒரு வார்த்தை, உரிமைக்குரிய வார்த்தை. அதாவது ரொம்ப அழகான வார்த்தை. அந்த பர்சனல் ப்ரோனன்ஸ் எலோகி எலோகி. ஆண்டவர் என் ஆயன். ஆண்டவர் ஆயன் சொல்லலாம். ஆண்டவர் ஆயனாக இருக்கிறார். ஆண்டவர் என் ஆயன், என்னை தோல் மீது சுமப்பார், புல்வெளி மீது நடத்துவார், குடிந்த நிரண்டை அழைத்து செல்வார், பசும்புல் வெளியில இளைப்பாக செய்வார், அவருடைய கோலும் கைதடியும் எனக்கு பாதுகாப்பா இருக்கும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நான் நடக்க நேர்ந்தாலும் உம்முடைய கோலும் கைதடியும் எனக்கு துணையா இருக்கும். இல்லைங்களா? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை.
அதான் இந்த என் என்பது அவ்வளவு அழகான வார்த்தை. என் மகன் சாலமோனே அப்படின்னா 2 வார்த்தை இருக்குது. ஒன்று எனது மகன் சாலமோன் ரத்த உறவுல, 2வது கடவுள் கொடுத்த கிருபை, 3வது நான் சொல்ல போறத நீ தட்ட மாட்ட, நீ தட்ட மாட்ட, ஏன்னா நீ என் பையன். அதான் உன் தந்தையின் கடவுளை அறிந்து. அப்புறம் அடுத்த வருஷம் அழகாக சொல்லிட்டாரு, உன் தந்தையின் கடவுளை அறிந்து. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க, முழு மனதோடுனா என்னங்க? நிறைய சமயத்தில் இருந்தார் அந்த கேள்வி வரும், முழு மனதோடுனா என்ன? மனசுன்னா ஓகே, முழு மனசுனா என்ன? அது ஒரு 90% கடவுளுக்கும் 10% வேற எதுக்குமா இருக்கிற பிளவுபட. எக்ஸாக்ட்லி, பிளவுபடாத உள்ளம். பவுலடிகளார் தான் அதுக்கு விளக்க சொல்றார். உன் கடவுளா இஸ்ராயலே கேள், உன் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே, அவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. என்னங்கடா இது முழு உள்ளம் முழு ஆன்மா? ஆன்மானா ஆன்மா தானே, அதே நம்ம அரகோர ஆன்மா இருக்கு என்ன ஒரு யோசனை வருதுல்ல. பவுலடிகளார் ரொம்ப அழகா சொல்றாரு, பிளவுபடா உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணி செய்யுங்கள். சொல்ல பிளவுபடா உள்ளதை நீங்க சொன்னீங்களே, 10% இந்த பொண்ணுக்கு, 90% ஆண்டவருக்கு, 90 கொடுத்துட்டு உள்ள போதுமே, அதெல்லாம் இல்லை. பிளவுபடாத உள்ளம், பிளவுபடாத உள்ளம், ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கே என்று வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் முழு உள்ளத்தோட செய்யலாமா, செய்ய வேணாமா, செஞ்சால் அது ஆயிருமா, செய்யாமல் இருந்துக்கலாமா, அந்த ஒரு தத்தளிப்பு, தவிப்பு, ஒரு திகைப்பு, ஒரு ஒரு 2 கட்ட நிலையில் இருப்பது, அதெல்லாம் இல்லை. முழு மனதோடு முழு மனதோடு முழு மனதோடு, அதான் முழு மனதோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு. அது ரொம்ப உள்ளங்க, சமத்தியான வார்த்தை, ஆர்வமிக்க உள்ளத்தோட. அதாவது இந்திய இளைஞர்களை ஆராய்ச்சி செஞ்சாங்க 50-60 இளைஞர்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. சைனீஸு ஜாப்பனீஸு இளைஞர்களோடு வைத்து ஆராய்ச்சி செய்யும் போது ஒரே ஒரு குறை தான் இந்தியாண்ட கண்டுபிடிச்சாங்க. அறிவுல, திறமையில, புத்திசாலித்தனத்துல, விவேகத்துல பின்னி பெடல் எடுக்கிறாங்க நம்ம பசங்க. யாருக்கும் சலைச்சவங்க இல்லை. ஒரே ஒரு இடத்துல என்னன்னாக்க எந்தூசியாசம் இல்லை. they are not enthusiastic. they have everything deposited. அப்படியே பவளப்பார்கள் மாதிரி கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்களே ஒளிய எழுந்து ஒளி வீச மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அதான் சொல்றாங்க. அந்த 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 ஒரு சக்தி மட்டும் வந்துருச்சுனாக்க நம்மளை அடிக்க ஆறே கிடையாது. நம்முடைய அறிவுக்கும் இதுக்கும் அந்த சுந்தர் பிச்சையை பாருங்க, சுந்தர் பிச்சையை பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸே தூக்கி சாப்பிட்டுருவாரு. அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம், அவ்வளோ விஞ்ஞானம், விரல் நொடியில உலகத்தினுடைய தகவல்கள் எல்லாம் இருக்கு. என்ன நம்ம பசங்கிட்ட அப்படியே வாடி வதங்கி போன கொத்தவரங்காய் மாதிரி, வாடி வதங்கி போன சுண்டக்காய் மாதிரியும், வாடி வதங்கி போன வெண்டைக்காய் மாதிரி இருப்பாங்க. ஒரு எந்தூசியாசம் இல்லை. லைஃப் இருக்கணும், ஃபுல்லா லைஃப் இருக்கணும். அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கணும், உடம்பு ரத்தம் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதானே யூத்து, அதானே யூத்து. அப்படியே சொங்கி போய் சொல்ல சொங்கி மாதிரி வரடா அப்படிம்பாங்க. அதான் இங்கதான் ஆர்வமிக்க உள்ளம், ஆர்வமிக்க உள்ளம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, பரபரப்பா இருக்கிறது மார்த்தா மாதிரி. அதுதான் ஆர்வமிக்க உள்ளம், ஆர்வமிக்க உள்ளம் இல்லைங்களா? அந்த அழகா சொல்றாரு, ஆர்வமிக்க உள்ளத்தோட அவருக்கு ஊழியம் செய், ஏனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது, 1 சாமுவேல்ல, நீ புறத்தோற்றத்தை பார்க்கிறாய், நானோ அகத்தை பார்க்கிறேன். நீ புறத்தை பார்க்கிறாய், நான் அகத்தை பார்க்கிறேன். நிறைய சமயத்துல நாம மற்றவங்களை ஜட்ஜ் பண்றது வெளி தோற்றத்தை வச்சு, பா ஒரு செயின்ட்டுப்பா, புனிதர்ப்பா, ஸ்டான்லி பேசுற பேச்சப்பாரு, உண்மையிலேயே கடவுளே ஒட்டி இருக்கிற மாதிரி தான். ஆனா நம்மளுக்குள்ள நம்ம நிழல் நம்மளோட கருப்பாகுது இல்லைங்களா? நம்மளுக்கு தான் நம்மளுடைய நிழலுடைய தன்மை தெரியும். அதே போல ஆண்டவர் இதயங்களை ஆய்ந்தறிகிறார். நீ ஆர்வத்தோட முழு உள்ளத்தோட செய்யல அப்படின்னாக்க எந்த மனசோட செய்யறன்றதை கடவுள் புரிஞ்சுக்குவார். ஏனென்றால் எபிரேய மொழியில இதயம் என்பது அந்த காலத்துல பிரெயின் தான். இப்ப நம்ம சொல்ற பிரெயின் தான் கமாண்டிங் பவர், தலைமைச் செயலகம்னு சொல்லி சுஜாதா அவர்கள் புத்தகம் எழுதினார்கள். இது தலைமைச் செயலகம்னு சொன்னாரு. இப்ப அந்த காலத்துல தலைமைச் செயலகம் என்பது இதயம் தான். இங்கதான் முடிவெடுக்கிறாங்க, இங்கதான் சிந்தனை செய்யறாங்க, இங்கதான் எல்லா இதுவும் பிறக்குது, நன்மையும் தீமையும் பிறக்குது என்ன அந்த காலத்துல நினைச்சாங்க. எபிரேய மொழியில சொல்லுவாங்க, நினைச்சாங்க. அப்படிப்பட்ட கடவுள்தான் ஆண்டவர் இதயங்களை ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ இந்த வசனம் பாருங்க, செமத்தியான வசனம், அருமையான வசனம். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்,
தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பேட்டு ஆசிரியர் எவ்வளவு அழகான ஒரு இறையில சொல்றார் பாருங்க. இந்த குறிப்பேட்டு ஆசிரியருடைய மிகச்சிறந்த முக்கியமான ஒரு வாக்கு என்னன்னால தராஷ் என்பதாகும். தராஷ் என்று சொன்னால் என்கொயர், தேடு என்பதாகும். தராஷ். மித்ராஷ் என்று சொன்னால் அந்த புத்தகத்தினுடைய பெயர். ராபிக்களுடைய புத்தகம் மித்ராஷ், மிஷ்னா என்று சொல்லி வருகிறது போல இருக்கும். தராஷ் என்று சொல்வது மிக மிக முக்கியமாக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை இந்த புத்தகத்திலே. தராஷ். நீ ஆண்டவரை தேடினாள், ஆண்டவரை தேடினாள், கண்டடைவாய், கண்டடைவாய். தேடலன்னா அவர் உனக்கு கண்ணுக்கு அகப்படவே மாட்டார். அவன் என்னைக்குமே நீ காண மாட்டாய். அதே மாதிரி நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை கைவிடுவார். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி வரலாம். நான் அவரை புறக்கணிச்சுட்டா அவர் என்னை புறக்கணிக்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை, ஏன் அவர் என்னை புறக்கணிக்கணும், அவர் இரக்கமில்லாத கடவுளா என்று கேட்கலாம். இந்த குறிப்பிட்ட ஆசிரியருடைய இன்னும் அழகான ஒரு தியரியை நான் நேற்றே சொன்னேன். ரெட்ரிபியூஷன் என்ற ஒரு வார்த்தை சொன்னேன். தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டும், நல்லது செய்தால் பயனை அனுபவிக்க வேண்டும் என்பது அந்த குறிப்பிட்டாளருடைய இறையில் நியதி. அந்த நியதி அழகா சொல்றார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், புறக்கணித்தால் அவருடைய கைவிட்டு விடுவார். நீ அவரை புறக்கணித்தால் அவருடைய கைவிட்டு விடுவார் என்று அழகாய் சொல்வார். இதோ பார், திருத்தலமாக கோயில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார். முதோதரவியா திருத்தலமாக என்ற வார்த்தை வருதுங்க. திருத்தலமாக என்று ஒரு அழகான வார்த்தை வருகிறது, அருமையான வார்த்தை. திருத்தலமாக. திருத்தலம் என்றால் என்ன? இருக்கின்ற இடம் இறைவனின் அருள் மிகுந்த இடமாக, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்ற இடமாக மாறுகிறது. திருத்தல சங்கீதங்கள் இருக்கிறது. என்ன பில்கிரிமேஜ் சாம்ஸ், திரு யாத்திரை, திருத்தல பயண திருப்பாடல்கள் இருக்குது. 3 பண்டிகைகள் இஸ்ராயல் மக்களுடைய திரு யாத்திரை திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது. என்ன பாஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் பெண்டகோஸ், பாஸ்கா அண்ட் பூத்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த 3 திருத்தலம் திரு யாத்திரை, திரு பயண திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது. அதை மையப்படுத்தி அது பிற்காலத்தில் இருக்கிற செயல்பாடு, அதை அந்த கருத்தை உள்வாங்கி திருத்தலமாக ஒரு திருக்கோயிலை நீ கட்டி எழுப்பு என்று சொல்றார். அழகான ஒரு வார்த்தை, திருத்தலமாக கட்டியெழுப்பு என்று சொல்றாங்க. இதை பற்றி நான் பிற்பாடு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். நான் இந்த திருத்தலமாக என்கின்ற கோயிலுக்கு ஆண்டவர் சொந்து கொண்டார். துணிவுடன் அதை செய்வாயாக, துணிவுடன் அதை செய்வாயாக. சாலமோன் பயந்து போய் இருக்கிறார் என்பதனால் அல்ல. ஏற்கனவே குறிப்பிட்ட ஆசிரியர் சாலமோனை இளம் வயது அனுபவம் இல்லாதவராகவும் காட்டியிருக்கிறார், அனுபவம் இல்லாதவராக காட்டியிருக்கிறார். ஆகவே முன்னனுபவம் இல்லாத சாலமோனுக்கு ஒரு பாசமுள்ள தந்தை பரிவோடு கூறுகின்ற அறிவுரையைத்தான் மிக அற்புதமாக கேட்டோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மினியேச்சர் டிராயிங்ஸ் இப்ப நம்ம ப்ளூ பிரிண்ட் போடுறோமில்ல, அதுதான் ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை சின்ன சின்ன வடிவத்தை செஞ்சு வச்சு கொடுக்கிறார். மாதிரி வடிவத்தை கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, கோயிலின் மண்டபம் இவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? ஏன்னா பிற்காலத்திய ஆலயத்தினுடைய மாதிரியை ஆசிரியர் கண்டார். அந்த காலகட்டத்தினுடைய ஆலயத்தினுடைய மாதிரியை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார்.